all know what happened in the context of Telangana, where recently வந்து பாத்தீங்கன்னா ஒரு chemical work factoryல வந்து right there was an explosion. So இதனால வந்து பாத்தீங்கன்னா many people were injured, right? So இந்த மாதிரியான industrial related accidents are increasing. Similarly இப்போ சிவகாசி உங்க எல்லாருக்கும் தெரியும் fire workers, right? So firecrackers இங்க கூட ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸ் தி அக்கரன்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஆன் தி ரைஸ், ரைட்? ஸோ இந்த கான்டெக்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து ஏன் இந்த ஹசார்ட்ஸ் நடக்குது, வாட் ஹேவ் பீன் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் தீஸ் ஹசார்ட்ஸ், ரைட்? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மேஜர் லேபர் லாஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், ரைட், டு அதர் ஆக்ட்ஸ் கிவன் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, ரைட்? ஸோ இது எல்லாமே இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்ரி டைம் வி அப்ரோச் அன் எடிட்டோரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கோட், கரெக்டாக? ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா வி டாக் அபவுட் கான்டெக்ஸ்ட், O ஃபார் ஒப்பீனியன், D for data and E for editorial takeaways. So இந்த கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா about worker rights and their safety and well-being. Talking about opinions, here வந்து பார்த்தீங்கன்னா there are more than opinions, there is more of data as well. So data கொடுக்கும்போது recent examples of certain occupational hazards and accidents which have taken place, right? Coal mining stations இருக்கட்டும், இப்போ சென்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணூரில் நடந்த ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், இல்லை சிவகாசியில் நடந்த ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே tells us that இந்த மாதிரியான worker safeties and workers rights வந்து நம்ம take it for granted எடுத்துட்டு இருக்கோம், right? It is not very much comprehensive. So the need of the hour is many more development should take place. அதுதான் நம்ம இங்க அனலைஸ் பண்ண போறோம். And here talking about takeaways பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, எதனால இது நடக்குது, இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, ரைட்? அண்ட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா சில இருக்கிற ஆக்ஷன், இந்த ஆக்ஸில் என்ன ஃப்ளாஸ் இருக்கு, அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் சம் சஜஷன்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட், இதுதான் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த கான்டெக்ட் நம்பர் 1, இஃப் யூ ஸ்டார்ட், ஐஏஎஸ் ஆகணும் இல்லாட்டி ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். யூபிஎஸ்சி நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும், அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. ரைட்? இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கர் ரைட்ஸ் அண்ட் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா being systematically dismantled in India, ரைட்? ஸோ ஹியர் நம்ம வந்து என்னதான் ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து we are trying to extract work, அவங்களோட சேஃப்டி ரிக்வயர்மெண்ட்ஸை நம்ம ப்ரமோட் பண்ண நினைக்கும் போது தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல எஸ் மெனி ரீசெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் அண்ட் திஸ் ஷோஸ் தி நெக்லிஜென்ஸ். ஃபைன், யோசிச்சு பாருங்க, ஒன் மேஜர் ஹிஸ்டாரிக்கல் டிசாஸ்டர் இஃப் வி கேன் திங்க், மேன்மேட் டிசாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் தி போபால் கேஸ் ட்ராஜடி. ஸோ சிட்டி ஆஃப் போபாலில் ஓவர் நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற டைம், ரைட், a proper reactor stopped working, right? In the context nala what happened was tubes and walls வந்து leak ஆனதுனால large quantities of water வந்து methyl isocyanate ஓட கலந்ததுனால, right, a huge cloud of gas came out and இது வந்து பாத்தீங்கன்னா spread over the entire city and killed so many people. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா the horror of this tragedy still looms across the city, கரெக்டா? ஸோ ஹியர் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ரீசெண்டாக நடக்கிற நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நீங்க பாருங்க, right? Like it could be with regard to mining accidents, it could be with regard to industrial accidents, firework places நடக்கிற accidents. So இது எல்லாமே what we can understand over here is, என்னதான் இண்டஸ்ட்ரி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are not willing to go one step ahead to spend enough to ensure that workers ஓட ரைட்ஸ் வந்து
are taken care, safety measures are in place, right? So இதை promote பண்றது is also very important, and this highlights that yes, systematic failure இருக்கு, right? Enforcement mechanisms have flaws, infrastructural bottlenecks இருக்கு, இது எல்லாமே we can understand from here. So in the context yes, if we talk about the major examples of accidents which have happened பாத்தீங்கன்னா, number 1 தெலங்கானால நடந்த சிகாச்சி chemical blast, right? அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிவகாசி fireworks நடந்த explosion, Ennore power plant collapse, இது எல்லாமே is highlighting that worker rights வந்து is seeing a decline in India. So yes, நம்ம countryல சில legislations இருக்கு. என்ன legislations ன்னு பாத்தீங்கன்னா, occupational safety health and working conditions code 2020, இது எல்லாமே இருந்தாலுமே we also have the factories act, இது எல்லாமே இருந்தாலுமே இந்த accidents are continuing to occur, right? So here British Safety Council என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 in 4 fatal workplace accidents occur worldwide occur in India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this shows that the nature of this sector itself is more or less not very formalized, right? So here under reporting இருக்கு, right? Monitoring mechanisms ஒழுங்கா இல்ல, infrastructure safety equipments promote பண்ற extent வந்து is not very great, right? And here இந்த செக்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய importance is also not very high. So இது எல்லாமே are some problems that they have highlighted. So in the context yes, if we talk about why are such accidents occurring அப்படின்னு பார்த்தா, number 1 major reason is employer negligence. So employers வந்து employee கிட்ட இருந்து work extract பண்றாங்க, but they are not interested in going one step more, right? Especially many sectors informalized இருக்கிறதுனால, right? Social security measures கூட இருக்கட்டும், இல்ல proper safety requirements and infrastructure இருக்கட்டும், that is lacking. அதே மாதிரி management failures, frequent monitoring, frequent reporting. யோசிச்சு பாருங்க, போபால் கேஸ் ட்ராஜடி நடந்த மேஜர் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, இருந்த எல்லா பைப்ஸுமே were very corroded and rusted. ஸோ இதை மட்டும் நம்ம டைம் டு டைம் மானிட்டர் பண்ணி வச்சிருந்தா இந்த இஷ்யூ நம்ம அப்போவே நம்ம வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம், ரைட்? ஸோ லீக்கேஜஸ் குட் ஹேவ் பீன் லெஸ். ஸோ ஹியர் திஸ் வாஸ் அ நெக்லிஜென்ஸ், கரெக்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஸோ எக்ஸிஸ்டிங் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெரி அவுடேட்டட், இதை நம்ம ரீவேம் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் இருந்தாலுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல வி ஆர் மிஸ்ஸிங் அவுட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கம்மியாக இருக்கு. அக்கௌண்ட் காம்பன்சேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி எம்ப்ளாயர் சைடாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால தான், ரைட், இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் ஆர் கண்டினியூவிங் டு ரைஸ். ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆகணும் இல்லாட்டி ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமாக இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். யூபிஎஸ்சி நடத்துகிற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்லை ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா ஐஏஎஸ் இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும், அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட யூபிஎஸ்சி எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், லேபர் கிட்டேருந்து நம்ம ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலுமே இந்த கான்டெக்ட்ஸை ரெஸ்பான்சிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் ஆன் தி எம்ப்ளாயர் சைட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும், சேஃப் ஒர்க் பிளேசஸை ப்ரமோட் பண்ணணும், ரைட்? ஸோ எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்ஸை நம்ம ரிவர்ஸ் ஆக்கணும். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ நான் நெகோஷியபிள் ரைட். இட் இஸ் அ ரைட் ஆஃப் எவ்ரி ஒர்க்கர் அண்ட் இட் ஹேஸ் டு பி கிவன் டு தெம் நோ மேட்டர் வாட். அதே மாதிரி மானிட்டரிங் மெக்கானிசம்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் ஷுட் பி மேட் அக்கௌண்டபிள் இஃப் சச் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா with regard to upgrading infrastructure இருக்கட்டும், having safety equipments in place இருக்கட்டும், right? இது எல்லாமே ப்ரமோட் பண்ணா மட்டும்தான் can be ensure that even workers are protected. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ்ல எவ்வளோ இந்தியன்ஸ் இந்த செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. தே ஆர் ஆல் கான்ட்ரிபியூட்டிங் சம் வே டு தி இன்கம் ஆஃப் ஆர் நேஷன், கரெக்ட்? ஸோ எஸ், ஸோ இதை ஃபார்மலைஸ் ஆக்கணும்.
ரைட்? அண்ட் இவங்களோட கண்டிஷன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஆல்சோ பெனிஃபிட். யோசிச்சு பாருங்க, இந்த ஒர்க்கரை நம்பியே அவங்க ஃபேமிலி இருக்காங்க. இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு தெம், வாட் அபவுட் தேர் சில்ட்ரன், வாட் அபவுட் தேர் வைஃப்ஸ், ரைட்? ஸோ ஹியர் இட் affecting one person has a cascading effect which can affect many other people around. So here when we talk about inclusive societies and inclusive growth, workplace safety, workers right promote பண்றது கூட is very much important, right? So in the context reasons for increasing accidents at workplace, current situation in the context of India, what measures need to be taken, இது எல்லாமே நம்ம holistically cover பண்ணிட்டோம், right? So in the context just go through this area, right? So I hope the discussion was useful. Thank you. IAS ஆகணும் இல்லாட்டி IPS ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். UPSC நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. சோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.